சமாரியருடைய கிராமம். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்படவில்லை, தாம் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பாடுகளை அனுபவிப்பதை பற்றி இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் குறிப்பிடுகிறார். அதன் கருத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே தமது சித்தமாக தீர்மானித்து இயேசு கிறிஸ்து செயல்படுத்தி வருகிறார். அதற்காக அவர் தம்மை தமது மரண பரியந்தம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகவே மனுஷருக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. கல்வாரி சிலுவையில் தாம் சிந்திய திரு ரத்தத்தை நமது பாவங்களை மீட்கும் மீட்பின் கிரயமாக இயேசு கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். தமது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு நாட்கள் சமீபத்திருக்கிறது. இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிப்பதற்கும் சிலுவையில் மரிப்பதற்கும் ஒருவேளை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளை எப்போது வரும் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். அப்போது தம்மை எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படுத்தி தமது ரட்சிப்பின் திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்துகிறார். தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் காலம் குறுகி கொண்டு வருகிறபடியினால் இயேசு கிறிஸ்து சிறிது நேரத்தையும் வீணாக்காமல் ஓய்வில்லாமல் கிரியை செய்கிறார். தாம் பாடுகளை அனுபவிக்கும் வேளையும் சிலுவையில் மரிக்கும் வேளையும் நெருங்கி வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த வேளையையும் அதற்கு பின்பு உண்டாகும் வேளையையும் நோக்கி பார்க்கிறார். சிலுவையின் பாடு மரணத்தை தொடர்ந்து அவருடைய மகிமையின் வேளையும் சேர்ந்து வருகிறது. கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தில் பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறார். இயேசு ஒருபோதும் தமது மரணத்தை குறித்து கலங்கவில்லை. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் நமது மரணத்தை குறித்து கலங்கக்கூடாது. நமது மரணத்தை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு உண்டாகும் சரீர மரணமானது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சம்பவமாக இருக்கிறது. நாம் மரிக்கும் போது கிறிஸ்துவுடனே கூட சேர்க்கப்படுகிறோம். ஆகையினால் நமது மரணம் நமக்கு வருத்தத்தை தரக்கூடாது, மிகுந்த சந்தோஷத்தை தர வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது மரணத்தை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படும் வேளையாகவே தமது மரணத்தை பாவிக்கிறார். எருசலேமில் தமக்கு மரணம் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்திருந்தும் அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்புகிறார். எருசலேமுக்கு போவதில் இயேசு கிறிஸ்து தீர்மானமாக இருக்கிறார். அவருடைய பிரயாணத்தை எந்த சம்பவத்தாலும் தடை பண்ண முடியவில்லை. அவர் நேராக எருசலேமுக்கே போகிறார். உள்ளத்தில் கலக்கமில்லாமல் பயமில்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்புகிறார். தாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்திருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறபடியினால் அவர் சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு போகிறார். அவருடைய உள்ளத்தில் சோர்வு எதுவும் காணப்படவில்லை. எருசலேமில் இயேசு கிறிஸ்து மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும் அவர் அங்கு பிதாவாகிய தேவனால் மகிமைப்படுத்தப்படுவார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்து மரித்து போவார். ஆயினும் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார். நமக்காக எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாமும்
கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கும் பாடுகளை பார்த்து பயந்து சோர்வடைந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிறைவு பெறுகிறது. சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணுவது, வியாதியஸ்தரை குணமாக்குவது, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருப்போரை விடுவிப்பது ஆகிய ஊழியங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி வந்திருக்கிறார். இந்த ஊழிய பகுதி நிறைவேறப் போகிறது. இதன் பின்பு எருசலேமில் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கப் போகிறார். நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் அவர் பாவ நிவாரண பலியாக எருசலேமிலே மரிக்கப் போகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஊழிய பகுதியாகும். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார் என்னும் வாக்கியத்திற்கு அவர் தமது முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினார் என்று பொருள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும் தமது பிரயாணத்தை முறைப்படி ஒழுங்குபடுத்துகிறார். எருசலேமுக்கு போகும் முன்பாக வழியில் தங்குவதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்புகிறார். தமக்கும் தம்மோடு கூட வரும் சீஷர்களுக்கும் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று தீர்மானித்து தமது தூதர்களை தமக்கு முன்பாக அனுப்புகிறார். தம்மை பின்பற்றும் திரளான ஜனங்களோடு இயேசு கிறிஸ்து திடீரென்று ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த வீட்டாருக்கு எந்த பிரச்சனையையும் தர விரும்பவில்லை. ஆகையினால் தமக்கு முன்பாக இடத்தை ஆயத்த பண்ணும்படி தமது தூதர்களை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் தூதர்கள் அவருக்கு இடத்தை ஆயத்த பண்ணும்படி சமாரியருடைய கிராமத்திலே பிரவேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருக்கிறார் என்னும் செய்தி அந்த கிராமத்து ஜனங்களுக்கு தெரிய வருகிறது. ஆகையினால் அவ்வூரார் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய கிராமத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திற்கு வந்தால் அவ்வூராருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுவரையிலும் அவர்கள் பெற்றிராத நன்மைகளை இயேசுவின் மூலமாக பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அந்த கிராமத்து ஜனங்கள் தங்களுடைய ஊருக்குள் இயேசு கிறிஸ்து வருவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்ததே அவர்கள் அவரை தடை பண்ணியதற்கு காரணமாயிற்று. ஆராதனை செய்யும் ஸ்தலத்தை குறித்து யூதருக்கும் சமாரியருக்கும் ஆதி முதலே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. யூதர்கள் எருசலேமில் ஆராதனை செய்வார்கள். ஆனால் சமாரியரோ சீகாருக்கு அருகில் உள்ள கெரிசீம் மலையில் ஆராதனை செய்வார்கள். இவர்களுடைய கருத்து வேறுபாடு முற்றிய நிலையில் இருப்பதினால் யூதர்கள் சமாரியரோடு எந்த சம்பந்தமும் கலப்பதில்லை. இயேசு கிறிஸ்து நல்ல போதகர், எல்லோருக்கும் நற்செய்தியை உபதேசம் பண்ணுகிறவர். ஆயினும் அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் சமாரியர்கள் அவரை தங்கள் கிராமத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். யாராக இருந்தாலும் விருந்தினரை ஏற்றுக்கொண்டு உபசரிப்பது மனுஷருடைய நாகரிக பழக்கம். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள சமாரியரோ இயேசு கிறிஸ்துவுக்கு சாதாரண உபசரணையை கூட கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தபோது சமாரியாவில் புறஜாதியார் குடியிருந்தார்கள். இவர்கள் மத்தியில் சில யூதர்களும் குடியிருந்தார்கள். இவர்களுடைய புறஜாதி மார்க்கமும் யூத மார்க்கமும் இணைந்து சமாரியா மார்க்கம் என்னும் கலப்பு மார்க்கத்தை உண்டாக்கினார்கள். இவர்கள் பஞ்சாங்கமத்தை மட்டுமே பரிசுத்த வேதாகமமாக அங்கீகரிக்கிறார்கள். சீகேமுக்கு அருகில் கிமு 331 கெரிசீம் மலையில் ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி போன சமாரியர்கள் எருசலேமையும் தேவாலயத்தையும் கட்டுவதற்கு உதவி புரிய மறுத்துவிட்டார்கள். காலப்போக்கில் யூதருக்கும் சமாரியருக்கும் இடையில் உள்ள பிரிவினை அதிகமாயிற்று. யூதர் சமாரியாவின் தேசத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுவதை தவிர்த்தார்கள். கலிலேயாவிற்கு போவதற்கு சமாரியாவே சுருக்கு வழி. ஆனால் யூதர்கள் இவர்களுடைய தேசத்தின் வழியாக போகாமல் யோர்தானின் கிழக்கு பகுதியை சுற்றி கலிலேயாவிற்கு பிரயாணம் மேற்கொண்டார்கள். சமாரியருடைய உபதேசத்தின் பிரகாரம் மோசேயே பெரியவர். மேசியாவை விட மோசேயை இவர்கள் பெரியவராக கருதினார்கள்.
மோசே வழிநடத்துவார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வானத்தில் இருந்து அக்கினி. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். கிராமத்தில் உள்ள சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் சீஷராகிய யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கோபம் உண்டாயிற்று. தங்களுடைய கோபத்தை இவ்விரண்டு சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்படுத்துகிறார்கள். வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சோதோமுக்கு ஏற்பட்ட அழிவை போல இந்த கிராமத்தாருக்கு அழிவு உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட வல்லமையின் மீது இவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் தாங்கள் கட்டளையிட்டால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த கிராமத்தாரை அழித்து போடும் என்றும் விசுவாசிக்கிறார்கள். தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இவ்விரண்டு சீஷர்களும் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார். அப்படிப்பட்ட நல்லவரை எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள சமாரியரோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது அவ்விரண்டு சீஷர்களுடைய உள்ளத்திலும் கோபத்தை எழுப்பிற்று. தாங்கள் கோபப்பட்டாலும் இவ்விருவரும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். தங்களுடைய ஆண்டவரின் சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய சந்தோஷத்திற்காகவும் கிரியை செய்ய இவர்கள் இருவரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த கிராமத்தாரை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து தங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் இவ்விரண்டு சீஷர்களும் அவ்வூராரை அக்கினியினால் அழிக்க மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் நடப்பித்த கிரியைகளுக்கும் இவ்விரண்டு சீஷர்களும் மதிப்பு கொடுக்கிறார்கள். எலியா செய்தது போல தாங்களும் செய்ய விரும்புவதாக கூறுகிறார்கள். இதற்கு முன்பு எலியாவின் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருப்பதினால் இப்போதும் அப்படிப்பட்ட சம்பவத்தை நிறைவேற்றலாம் என்று இவ்விரண்டு சீஷர்களும் நினைக்கிறார்கள். முன்னோர்களின் எடுத்துக்காட்டுகளை தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக இவர்கள் பயன்படுத்த முன் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர். அவருடைய வார்த்தையும் கிரியையும் கிருபை மிகுந்ததாகவே இருக்கும். இவ்விரண்டு சீஷர்களும் நியாயமாக பேசினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த மனதை இவர்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போதுதான் அவமானம் வந்தது போல இவ்விரண்டு சீஷர்களும் நினைக்கிறார்கள். இதற்கு முன்பு பல சமயங்களில் இயேசு கிறிஸ்து வேத பாரகராலும் பிரதான ஆசாரியராலும் ஜனத்தின் மூப்பராலும் தமது சொந்த ஜனத்தாராலும் அவமானப்படுத்தப்பட்டார். அப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது கோபப்படவில்லை. அவமானங்களையும் பாடுகளையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். தாம் அவமானப்படுத்தப்பட்ட வேளையில் தம்மை அவமானப்படுத்தியவர்களை அக்கினியால் அழிக்க வேண்டும் என்று இயேசு ஒருபோதும் விரும்பியதில்லை. இந்த கிராமத்து ஜனங்கள் சமாரியர்கள். இவர்களும் இருந்து நன்மையான காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. சமாரியர் பட்டணங்களில் பிரவேசிக்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார். இதை சமாரியர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் இயேசுவின் மீது கோபம் அடைந்திருக்கலாம். இவர்கள் இயேசுவை பற்றி சரியாக தெரியாதவர்கள். இயேசு பட்சபாதம் இல்லாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். சமாரியருடைய கிராமத்தில் ஒரு சிலர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அநேகர் ஆயத்தமாக இருக்கலாம். ஒரு சிலருடைய தவற்றுக்காக இயேசு கிறிஸ்து கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழித்து போடும் சித்தமுடையவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தமது கோபத்தை வெளிப்படுத்தி வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கவில்லை. யாக்கோபும் யோவானும் தான் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி சமாரியரை அழித்து போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்கள் இருவரையும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பௌர்ணகோஸ் என அழைக்கிறார். சீஷர்கள் இடிமுழக்க மக்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை எல்லோருக்கும் காண்பிக்கும் மின்னல் வெளிச்சத்தின் மக்களாகவும் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா செய்த காரியம்
புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இராது. நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தையும் அதன் பயங்கரத்தையும் உறுதி பண்ணுவதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா அனுப்பப்பட்டார். அது நியாயப்பிரமாணத்தின் காலம். புதிய ஏற்பாட்டு காலமோ கிருபையின் காலமாகும். கிருபையின் காலத்து தேவன் தமக்கு கீழ்ப்படியாதவர்களை உடனே அக்கினியினால் அழிக்க மாட்டார். இன்ன ஆவி உள்ளவர்கள், அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி சமாரியரை அழிக்க வேண்டும் என்று கூறும் யாக்கோபையும் யோவானையும் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் திரும்பி பார்த்து அதட்டுகிறார். அவர்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம் என்னும் எண்ணத்தில் அவர்கள் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். தேவன் கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர். அவர் எல்லோருக்குமே நல்லவர். நம்முடைய பக்தி வைராக்கியம் மற்றவர்கள் கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. சீஷர்கள் பெருமையினால் நிறைந்திருக்கிறார்கள், பழிவாங்க வேண்டும் என்னும் உணர்வோடு இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மீதுள்ள பக்தி வைராக்கியம் என்னும் பெயரில் நிறைவேற்ற விரும்புகிறார்கள். இவ்விரண்டு சீஷர்களும் நல்லவர்கள்தான். ஆயினும் இவர்களுடைய இருதயமும் தேவனுடைய சித்தத்தின்படி சிந்தியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி சிந்திக்கிறது. பக்தி வைராக்கியம் என்னும் பெயரில் இவர்கள் தாங்கள் செய்யும் தவறை உணராதிருக்கிறார்கள். சீஷர்களிடத்தில் கிறிஸ்துவின் ஆவி உள்ளது. கிறிஸ்துவின் நல்ல ஆவியை, கிருபையுள்ள ஆவியை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆவி என்றால் என்ன என்பதையும் அது எப்படிப்பட்டது என்பதையும் சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்துருவையும் சிநேகிக்க வேண்டும் என்றும் நம்மை சபிப்பவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். நமக்கு விரோதமாக கிரியை செய்பவர்கள் மீது தேவனுடைய கிருபை வானத்தில் இருந்து இறங்கி வர வேண்டும் என்றே ஜெபிக்க வேண்டும். வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அவர்களை அழிக்கும்படி நாம் ஜெபிக்க கூடாது. நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பூமியில் சமாதானத்தையும் மனுஷர் மேல் பிரியத்தையும் உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எந்த மனுஷன் மீதும் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாம் அறிந்தவர்களாக செயல்பட வேண்டும். தாங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வேதத்தை தியானித்து சுயத்தை சிலுவையில் அறையும் போது நாம் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்வோம். வைராக்கியத்தையும் கோபத்தையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். தெளிந்த சிந்தையோடு செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பழிவாங்குதல் பரிசுத்த ஆவியானவரின் சுபாவம் அல்ல. மோசேயின் பிரமாணம் கூட பழிவாங்குவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே சுவிசேஷ செய்தி. மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. சுவிசேஷத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் செவி கொடுக்காமல் தனக்கு இஷ்டமானபடி செயல்படுகிறான். மனுஷகுமாரன் ரட்சிக்கிறதற்கே வந்தார். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். தம்முடைய உபதேசத்தின் மைய கருத்தையும் ஊழியத்தின் நோக்கத்தையும் இயேசு கிறிஸ்து தமது சீஷரிடம் சுருக்கமாக விவரிக்கிறார். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு வரவில்லை, அந்த ஜீவனை ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார். தம்முடைய மார்க்கத்தை அக்கினியினாலும் பட்டயத்தினாலும் ஸ்தாபிப்பது இயேசு கிறிஸ்துவின் திட்டம் அல்ல. இயேசுவின் சுவிசேஷத்தை அன்பினாலும் கிருபை நிறைந்த மதுரமான வார்த்தைகளினாலும் அன்பான அழைப்பினாலும் பிரசங்கம் பண்ண வேண்டும். வியாதிகளை சொஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்தி தேவனுடைய வார்த்தைகளை உறுதி பண்ண வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும் அற்புதங்களை செய்ய வேண்டும். வாதையினாலும் கொள்ளை நோயினாலும் ஜனங்களை அழித்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர்கள் மீது வாதை உண்டாயிற்று. அது வாதையின் காலம், இது கிருபையின் காலம். பகையை சிலுவையில் அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்.
மனுஷருக்கு மத்தியில் பகையை உண்டு பண்ணுவது இயேசுவின் ஊழியம் அல்ல, சமாதானப்படுத்துவதே இயேசுவின் ஊழியம். மனுஷருடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜீவனை ரட்சிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். தம்மை போலவே தமது சீஷர்களும் நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் தீங்கு செய்யவில்லை. அதுபோலவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அன்பின் கயிற்றினால் ஜனங்களை கட்டி இழுத்து சபைக்கு அழைத்து வர வேண்டும். சபையில் இருக்கும் ஜனங்களை நமது கோபத்தினால் துரத்தி விடுவதற்கு நாம் முயற்சி பண்ணக்கூடாது. இந்த சம்பவத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வேறொரு கிராமத்திற்கு போகிறார்கள். தம்மை ஏற்றுக்கொள்ளாததற்காக இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் உள்ள சமாரியரை அழித்து போடவில்லை, அவர்களை சபிக்கவில்லை. மிகவும் அமைதியாக வேறொரு கிராமத்திற்கு போகிறார். தம்மை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நம்மோடு பண்பாடில்லாமல் நடந்து கொள்ளலாம். அதற்காக அவர்களை கோபத்தோடு சபித்து விடக்கூடாது. ஒரு சிலருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை சபித்து போடாமல் அவர்களை விட்டு அமைதியாக வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். பண்பாடோடு பழகும் மற்ற ஜனங்களை நமக்கு சிநேகிதர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மனுஷரை சபிப்பது நமது ஊழியம் அல்ல, நம்மை சபிப்பவர்களையும் ஆசீர்வதிப்பதே நமது ஊழியம். இதுவே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் உபதேசம்.